வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கவிஞர் ராமபரஞ்சோதி ஐயாவின் திருக்குறள் கதைகள் நூல்லேருந்து ஒரு கதையை பார்க்கலாம். உயர்ந்த மனிதர். உயர்ந்த மனிதர். முகவாட்டத்துடன் வந்தமர்ந்த அத்தையை பார்த்த அன்பரசியின் மனம் தவித்தது. என்னத்த ஒரு மாதிரியாக இருக்கீங்க? மணிவண்ணன் வீட்டார் கல்யாணத்தில் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா என வருத்தத்துடன் வினவினாள். அப்படி ஒன்றும் இல்லை அரசி, மணிவண்ணனோட அப்பா வீட்டில் இல்லை, எல்லாருக்கும் சம்மதம்னு தான் அவரோட அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அவருடைய அப்பா தன் முடிவை மாற்றி சம்மதம் கொடுக்க மாட்டாருன்னு என் உள் மனசு சொல்லுது. நீ உன்னுடன் ஆஃபீஸில் பணிபுரியும் மணிவண்ணனை காதலிப்பதை அறிந்து அதை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போ உங்கள் கல்யாணம் நடக்காது என தோணுது என்றார் கோமதி. ஏன்தா இப்படி விரக்தியாக பேசுகிறீங்க என்றவரிடம், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல வேணும். கிட்டத்தட்ட ஒரு கதை போல இருக்கும் என்றார் அத்தை. சூடாக ஒரு கப் காப்பி கொண்டு வரேன், குடிச்சிட்டு பேசுங்க என்றவரிடம், வேண்டாம்மா, ஸ்வீட்டு காப்பி எல்லாம் அவங்க வீட்டில் முழுங்கிட்டு தான் வந்தேன் என்று பதிலுரைத்து பேச்சை தொடர்ந்தார். அம்மா அரசி, நான் திருச்சியில் பிஏ படிச்சுட்டு இருந்தபோது எதிர் வீட்டில் வேல்முருகன்ற ஒருத்தர் தாயாருடன் வசித்து வந்தார். அவர் திருச்சியில் பெட்ரோல் பங்க் ஒன்றில் கேஷியராக இருந்தார். நாங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4 அல்லது 5 முறை சந்தித்து பேசியதுண்டு. எங்கள் காதலை பற்றி எங்களுக்குள் பேசக்கூட ஆரம்பிக்கல. அந்த கால காதல் அது மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே உன்னோட தாத்தாவுக்கு எப்படியோ செய்தி தெரிஞ்சிச்சு. என்னிடம் நயமாக பேசி அந்த காதலை மறந்துவிடும்படி சத்தியம் வாங்கி கொண்டார். அத்தோடு வேல்முருகன் தாயாரை அழைத்து அவரிடமும் நயமாக பின்வருமாறு பேசியதை 2 நாள் கழித்து வேல்முருகன் மூலம் அறிந்தேன். அம்மா, உங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் மகனும் சில மாதங்களாக தான் இங்கே இருந்தும் அக்கம் பக்கத்தில் நல்ல பேரை வாங்கியிருக்கீங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பையனும் என் மகளும் தனியாக சந்தித்து பேசுவதா என் காதுகளில் விழுந்தது. தாயில்லா என் மகனையும் மகளையும் நன்றாக படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்தில் அமர்த்தணும் தான் கிராமத்தில் இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தையும் குத்தகைக்கு விட்டு இங்கே வந்திருக்கேன். அரண்மனை போல் கிராமத்து வீட்டை ஆள் அம்ப விட்டு பெரிய வீட்டில் குடியிருக்கேன். கோமதியை எம்ஏ அதற்கு மேல் படிக்க வைத்து ஒரு லெக்சரரை ஆக்குறது தான் என் கனவு. எனக்கு சாதி அந்தஸ்து வேறுபாடு பெருசில்லை. ஆனாலும் உங்கள் பையன் எஸ்எஸ்எல்சி தான் பாஸ் செய்திருக்காரு. அவரை மருமகனாக்குனா சரியாகுமா? என் கனவு நனவாகுமா? மேலும் பையன் படிப்பு அதிகமாக இருந்து பெண் படிப்பு குறைவாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பெண் படிப்பு மிக அதிகமாக இருந்து பையன் படிப்பு குறைவாக இருந்தால் அது நல்லா இருக்காது. இதை நீங்களும் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் என் மகளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அவள் என் சொல்ல தட்ட மாட்டா. தயவுசெய்து நீங்களும் உங்கள் பையனுக்கு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணி இந்த ஆசையை முளையிலேயே கிள்ளி எறிய வழி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் என்று சொல்ல, இவ்வளவு பெரிய மனுஷனா நீங்கள்? அமைதியாக நியாயத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நம்புங்க, என் பையனை நான் கண்டிக்கிறேன். அவனும் என் பேச்சை நிச்சயம் கேட்பான். அவனால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த தலைகுனிவும் வராது. தைரியமாக இருங்க என்று வேல்முருகனின் தாயார் பதில் கூறி சென்றாராம். அதன் பின்னால் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருவரும் சந்திக்கவில்லை. 1 மாதம் ஓடியது. ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும். வேல்முருகனும் தாயாரும் எங்கள் வீட்டிற்கு வர உன் தாத்தா வியப்புடன் பார்த்தார். தன் மகனுக்கு சென்னை செக்ரட்டேரியட்டில் அட்டெண்டர் வேலை கிடைத்துள்ளதாகவும் மறுநாளே வீட்டை காலி செஞ்சுட்டு போக இருப்பதாகவும் தாய் சொன்னவுடன் இருவரும் வணக்கம் தெரிவித்து செல்ல உன் தாத்தாவும் புன்னகை மற்றும் வாழ்த்துக்களுடன் மறுவணக்கம் தெரிவித்தார். நானும் எம்ஏ முடித்து ஒரு கல்லூரியில் லெக்சரராக சேர்ந்தேன். அதன் பின் எனக்கும் உன் அப்பாவுக்கும் அடுத்தடுத்து திருமணம் நடக்க அடுத்த ஆண்டு நீ பிறந்தாய். இடையில் நான் பிஹெச்டியும் முடித்தேன். உனக்கு ஒரு வயதிருக்கும் போது உன் தாத்தா, அப்பா, அம்மா, நீ, நான், என் கணவர் அனைவரும் வட மாநிலங்களுக்கு சுற்றுலா புறப்பட்டோம். அப்பொழுதும் எனக்கு குழந்தை இல்லை. திருமணமாகி 2 வருடமானதால் குழந்தை பிறக்காததை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று கோமதி பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்கிட்ட அன்பரசி, அதுதான் எனக்கும் தெரியுமே. சுற்றுலா போன ரயில் விபத்துக்குள்ளாகி அதில் நீங்களும் நானும் தவிர மற்றவங்க பலியான கோர சம்பவம் ஏற்பட்டது. நீங்கள் என்னை வளர்க்க எடுத்துக்கிட்ட ஸ்ரத்தை எவ்வளோன்னு தெரியும். இப்போ மற்ற கதையை சொல்லுங்கத்த என்றான். மணிவண்ணனை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து போய்விட்டது. நல்ல செலெக்ஷனாக தான் செய்திருக்கேன்னு நினச்சேன்.
அவருடன் பேசி கொண்டிருந்தேன். அவருடைய தாயார் உள்ளே சென்றிருந்தார். எதேச்சியாக சுவரில் இருந்தவர் படத்தை பார்த்து அதிர்ந்தேன். அந்த வேல்முருகனின் மகன்தான் மணிவண்ணன் என அறிந்தேன். நான் திருச்சியில் வசிக்கும் பொழுது அவருடைய தகப்பனாரை அறிவேன் என்றும் அன்பரசி திருச்சி கோமதியின் அண்ணன் மகள் என்பதை தன் அப்பாவிடம் தவறாது தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டேன். விஷயம் புரியாத அவரும் புன்னகையுடன் சரிங்க மேடம் என்று தலையாட்டினார். என் தந்தை மேல் உள்ள கோபத்தால் மணிவண்ணனுடைய அப்பா உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று என் மனம் சொல்கிறது என்று வருத்தமுடன் முடித்தார் கோமதி. அன்பரசியால் பதில் ஏதும் பேச முடியவில்லை. அன்றைய நாள் உற்சாகமின்றி மெதுவாக இருவருக்கும் கழிந்து கொண்டிருந்தது. இரவு 8 மணியளவில் தொலைபேசி ஒலிக்க எடுத்து பேசிய அன்பரசியின் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை ஓடக் கண்டார் அத்தை. பேசி முடித்ததும், யார் பேசியது அரசி என வினவினாள். மணிவண்ணன் தான் அத்தை. நாளைக்கு சாயந்தரம் அவரோட அப்பா அம்மா 2 பேரும் நம்ம வீட்டுக்கு பெண் கேட்க வர்றாங்களாம் என்றவள் முகத்தில் வெட்கம். கடவுள் கண்ணை திறந்து விட்டாரா? நீ அதிர்ஷ்டசாலிதான் என்றார் அத்தை. மறுநாள் மாலை வீட்டிற்கு வந்து இருவரையும் வரவேற்று சோபாவில் அமரச் சொல்லி வேல்முருகனை கண்கொட்டாமல் சிறிது நேரம் கோமதி பார்த்து பின்பு சுதாரித்து கொண்டார். நீங்களும் உட்காருங்கள் கோமதி. எங்கே என் மருமகளை காணல? அவளை கூப்பிடுங்கள். நானும் இதுவரை அவளை பார்க்கவில்லையே என்றான் வேல்முருகன். வரும்போது ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்து வருமாறு சொல்லுங்கள் பிரின்சிபல் மேடம் என்றான் மரகதம். கோமதி உள்ளே சென்று அன்பரசியை அழைத்து வந்தார். கையோடு தாம்பாளத்தட்டும் கொண்டு வந்தார். அன்பரசி வந்து அமர்ந்ததும் அவளை பார்த்தவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதற்குள் மனைவி பையிலிருந்து எடுத்த இனிப்பு, பழம், பூச்சரம் போன்றவற்றை தட்டில் வைத்து, ஏங்க எழுந்துருங்க, நல்ல நேரம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்து பேச்ச ஆரம்பிங்க என்றார். கோமதியும் எழுந்து நின்று தட்டை வாங்கி டீப்பாய் மேல் வைத்துவிட்டு அமர்ந்தபோது அவளை அறியாமல் கண்ணீர் வெளிவர யாரும் பார்க்கும் முன் தூசு துடைக்கும் பாணியில் துடைத்து கொண்டார். உங்கள் அண்ணன் மகளை என் பையனுக்கு கேட்டு வந்துள்ளோம் என்று பேச்சை ஆரம்பித்தார். ரொம்ப சந்தோஷம் என்ற கோமதி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று தன்னை மீறி விசாரிக்க, ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்க தயக்கமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் நடந்ததை பற்றியெல்லாம் நேற்று தான் மணிவண்ணன் சொன்னான். ரொம்ப வருந்தினேன். ஆனால் நடந்த துக்கங்களை இந்த நல்ல நேரத்தில் பேசிட விரும்பலை என்றான் தொடர்ந்து. நீங்கள் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தது உற்சாகமாக பேசினதாகவும் ஆனால் திரும்பும்போது முகவாட்டத்துடன் போனதாகவும் மரகதம் சொன்னாள். 9ஆம் வகுப்பு வரை தான் படித்திருந்தாலும் அடுத்தவங்க மனசை அளக்கிறதுல கெட்டிக்காரி. அன்பரசி யாருன்னு தெரிஞ்ச பின்பு நான் இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிப்பேன்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்க கூடும்னு என் மனசில் தோணுச்சு என்றார் வேல்முருகன். மறைக்காமல் பேசணும்னா நீங்கள் சொல்வது உண்மைதான். அந்த நாளில் என் அப்பா உங்களை உதாசீனப்படுத்தியதை மனசில் வச்சு நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடும்னு நினச்சேன் என்றார் கோமதி. நீங்கள் அவ்வாறு நினைக்கிறது தவறு. அந்த நாளில் உங்கள் தகப்பனார் பேச்சில் நான் சிறிது வெறுப்படைந்தது உண்மைதான். நான் சென்னை வந்து சேர்ந்ததும் மேல் படிப்பை தபால் மூலம் படிக்க வேண்டும்னு வைராக்கியம் கொண்டதற்கு காரணமே உங்கள் அப்பா என் படிப்பை சுட்டி காட்டினது தான். இல்லை என்றால் மேல் படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு ஒருவேளை தோன்றாமல் கூட போயிருக்கலாம். தபால் மூலம் நான் BA PGL படித்ததனால் பல பதவி உயர்வுகள் பெற்று இன்று ஜாயிண்ட் செக்ரட்டரி அளவு உயர்ந்துள்ளேன். இது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு என்னை IAS அதிகாரியாக ஒப்புதல் செய்த உத்தரவு சென்ற வாரம்தான் வந்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் உங்கள் தகப்பனார் தான். அவர் பேத்தியை என் மருமகளாக்கிக் கொள்வதை என் கடமை என்று கூட நினைக்கின்றேன் என்றான் வேல்முருகன். பதவியால் மட்டுமன்றி குணத்தாலும் உண்மையிலேயே நீங்கள் உயர்ந்த மனிதர் என்று கூறி வணங்கி நன்றியை தெரிவித்தார் கோமதி. அவரின் பாராட்டு உள்மனத்திலிருந்து தோன்றிய உண்மையே. வேல்முருகன் பெருமையை பேசிய பேராசிரியையின் செய்கையை பார்க்க கற்றோர் மனத்தில் பின்வரும் வள்ளுவ ஆசானின் திருக்குறள் ஞாபகம் வருமன்றோ? நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. 994வது குறளில் நேர்மையோடு பிறருக்கும் சமுதாயத்திற்கும் விரும்பி நல்லவை செய்வாரின் உயர்ந்த பயனுள்ள பண்பை உலக மக்கள் பாராட்டுவார்களாம் என்று வள்ளுவர் கூறுகின்றார். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.